வணக்கம். இன்னைக்கு என்னன்னா, அந்த எதிர்க்கட்சி இல்லாத மாற்று கட்சி ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அந்த கட்சிக்கிட்ட தான் இந்த கேள்வி. அவர் எடப்பாடியார் பேசினாரு. என்னன்னா, "நீங்க ஒண்ணும் பெரிய மெஜாரிட்டில இல்ல. 108 சீட்டில தான் ஜெயிச்சிருக்கிறீங்க. மக்கள் உங்கள நிராகரிச்சிருக்காங்க மீதி தொகுதியிலன்னு" சொல்லி சொன்னீங்க. ஏங்க அவர் 108 சீட்ல வந்தாரு. நீங்க அதுல 3ல 1 பங்கு தாங்க வந்தீங்க. 43 சீட்டோ, 42 சீட்டோ தான் வந்திருக்கீங்க. அதனால நீங்க அவங்களுக்கு தகுதி இல்லன்னு சொல்லாதீங்க. ஏதோ ஒரு அ க ம மற்ற கட்சியெல்லாம் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சுட்டாரு. அது ஏங்க இன்னும் சொல்லி சொல்லி அனுப்பிச்சுட்ருக்கீங்க? திமுக ஆட்சியில தான் நான் தயவுல தான் நான் ஆட்சி நடைபெறுதுன்னு. ஏங்க ஒரு 11 சீட்டு தாங்க அங்கேருந்து வந்திருக்குது. அந்த 11 சீட்டுக்கு உண்டானதான் டிஎம்கேல விழுந்திருக்கு. ஆனால் நீங்கள் ஜெயிச்சு 70 சீட்டும் 67 சீட்டுக்கும் அந்த கட்சிகளோட ஓட்டு விழுந்திருக்கு. அதை பற்றி பேச மாட்டீங்களா? எல்லா தொகுதியிலும் முஸ்லீம் கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் டிஎம்கே விழுந்திருக்கு தானே. அப்போ அதை மட்டும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இந்த 8 கட்சி வந்ததுக்கு மட்டும் திமுக ஓட்டுன்னு சொல்கிறீங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஏடிஎம்கேல நேற்று அந்த லால்குடி அந்த அம்மா ஒரு கட்சியில் சேர்ந்தீங்கல்ல, அந்த அம்மா சொன்னாங்க தெரியுங்களா ஒரு வார்த்தை. அதோட உள்நோக்கம் முதல்ல நீங்கள் புரிஞ்சுதா உங்களுக்கு? கடைசி வரைக்கும் இந்த கட்சி விட்டு நான் போக மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, கடைசி வரைக்கும் அந்த அம்மா கட்சி விட்டு போக மாட்டாங்க. உங்களை இருக்கிறவங்க எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து கொண்டு போய் அந்த அம்மா கட்சியை டேக் ஓவர் பண்ணுறாங்களா இல்லைன்னு மட்டும் பாருங்கள். எடப்பாடியார் உங்களுக்கு தான் அந்த கேள்வி உங்களுக்கு தான். கண்டிப்பாக அந்த அம்மா கட்சியை அந்த அம்மா கண்ட்ரோலாக எடுக்கிறாங்களா இல்லைன்னு பாருங்கள். அந்த பணத்தை வச்சுட்டு இது நடக்கும் கண்டிப்பாக.